சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த 73 வயதிலையும் விடாம அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதே அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. ஆனாலும் கூலி படத்துல பிஸியா நடிச்சிட்டு வந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கரெக்டான ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவருக்கான சிகிச்சையை எடுத்துக்கிட்டாரு. அதை தொடர்ந்து இப்ப பிஸியா கூலி படத்துல மீண்டும் நடிச்சிட்டு வராரு. சமீபத்துல அவருடைய படமான வேட்டையன் படம் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல கலெக்ஷனை ஈட்டிய வேட்டையன் படம் லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்திருக்கு. படம் ரிலீஸ் ஆனப்ப மழை ஒரு சின்ன பிரச்சனையை ஏற்படுத்திடுச்சு. அதை தொடர்ந்து படத்துக்கும் கலவையான விமர்சனங்கள் தான் கொடுக்கப்பட்டது. இதனால ரசிகர்கள் எங்க வேட்டையன் படத்துக்கு ஆதரவு தெரிவிக்காம போயிடுவாங்களோ அப்படி யோசிச்சப்பதான் ரசிகர்களோட ஆதரவால கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஈட்டியது. மக்களும் இந்த படம் நல்ல சமூக கருத்துள்ள ஒரு படம் தான், மக்கள் பார்க்க வேண்டிய படம் என்று சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப கூலி படத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. கூலி படத்தை லோகேஷ் கனகராஜுமே சரி, ரஜினிகாந்துமே சரி கெரியர் பெஸ்டா கொடுப்பாங்க என்று அனைத்து ரசிகர்களாலும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. மேலும் இந்த கூலி படத்தை தங்க கருத்துல மையமா வச்சுதான் எடுக்கப்பட்டு வருது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தி இந்த படத்தை எடுக்காதீங்கன்னு சொன்னதுனால வித்தியாசமான கதைக்களத்தை உருவாக்கி இருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த கூலி படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அனைத்து தரப்பு மக்களாலும் கேட்கப்படும் ஒரே கேள்வி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கடைசி படம் எது? ஒரு காலத்துல அவர் பாபா படத்தோட லாஸ்ட், அதுக்கப்புறம் சந்திரமுகி படத்தோட லாஸ்ட் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, வயசின் காரணமா தான் என்னால அந்த அளவுக்கு ஈடுபாடோட நடிக்க முடியல, ஆனா மற்றபடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நடிப்பேன், கண்டிப்பா மக்களுக்காக படம் நடிச்சே தீருவேன், என்னைக்குமே ஓய்வு பெற மாட்டேன், கடவுள் என்னைக்கு எனக்கு ஓய்வு கொடுக்குறாரோ அன்னைக்கு தான் நான் ஓய்வு பெறுவேன், அது வரைக்கும் ரசிகர்களை திருப்திப்படுத்தவே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கடைசி படம் அநேகமா மாரி செல்வராஜ் தான் டைரக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மாரி செல்வராஜ் எடுத்திருந்த வாகை படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே கூப்பிட்டு பாராட்டி இருந்தாரு. அருமையா எடுத்திருக்கீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி இருந்தாரு. அப்பதான் மாரி செல்வராஜும் சொல்லியிருந்தாரு, ரஜினியை வச்சுதான் அடுத்த படம் என்னுடைய படமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது நிச்சயமா ஒரு கிராமத்து சப்ஜெக்டான படம், அதில் கண்டிப்பாக சோசியல் மெசேஜை உள்ளே இறக்கி ஒரு சம்பவம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அந்த தருணத்துக்காக தான் மக்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்துச்சுன்னா சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றமே ஏற்படும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ரஜினி சினிமா துறை இருக்கிற வரைக்கும், அவருடைய காலம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சினிமாவை விட்டு போக மாட்டார். இது ரஜினியே சொன்ன வாக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினியோட கடைசி படம் எதுவாக இருக்கும்? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.